பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுகிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கி உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய அதிசயங்களை காண செய்வார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் 119 169வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 119வது சங்கீதம் 169வது வசனத்தை வாசித்து தியானிப்போம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதக்காரராகிய தாவீது மகாராஜா இதை எழுதுகிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உணர்வுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் மிகவும் அதிகமாய் வேகமாய் எட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ் அப்படின்வாங்க, அல்லது ஆவிக்குரிய உணர்வு. இந்த உணர்வு இல்லாததுனால தான் நம்மில் அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் அழைப்பையும் அபிஷேகத்தையும் இழந்து போகிறோம். நம்ம வேதத்தில் சிம்சோன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஒரு வேசியுடைய மடியில் படுத்து தன்னுடைய அர்ப்பணிப்பை இழந்து போகிறான். அவனுடைய முடி வெட்டப்படுகிறது. முடி வெட்டக்கூடாது என்கிறது அவனுடைய அர்ப்பணிப்பு. முடி வெட்டப்படுகிறது. அவனை கட்டுறாங்க. ஒரு வாட்டி இல்லை, சில முறை அவனை கயிர்களினால் கட்டப்படும் பொழுதெல்லாம் அடுத்தடுத்த முறை அவனுக்கு உணர்வே இல்லாதபடிக்கு வேசியின் மடியில் அவன் இருந்தான். வேதத்தில் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியன் பல முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதான் என்னை காட்டி கொடுக்க போகிறவன் என்பதாக நேரடியாக சொன்ன போதிலும் அவனுக்குள்ளாக உணர்வு இல்லை. யாருக்குள்ளே எல்லாம் உணர்வு இல்லாமல் இருக்கிறதோ அவங்கெல்லாம் அவங்க வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய இந்த தாவீது ராஜா கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் பண்ணினான். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணின போது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீ பாவம் பண்ணிருக்கிற, தப்பு செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை மன்னியும், உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டு, ஆராய்ந்து என்னை மன்னியும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்கள், அக்கிரமங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு என் ஆத்துமாவை விலக்கி காத்துக்கொள்ளும், ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி அழுது கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறான். உணர்வுள்ளவன் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. நம்ம எல்லாரும் மனிதர்கள். நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். யாரும் 100% பரிசுத்தவான்கள் அல்ல. தேவனுடைய கிருபையினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர், பாரு நீ பேசுறது தவறு, நீ பார்க்கறது தப்பு பார்க்குற, உன் செய்கை சரியில்லைன்னு சொல்லி கர்த்தர் நம்மை உணர்த்தும் பொழுது உணர்வுள்ள பிள்ளைகளாக மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய தலையை உயர்த்துவார். நம்முடைய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை இருக்க பண்ணுவார். தேவனுடைய அபிஷேகமும் அழைப்பும் கெட்டு போகாது. ஆனால் உணர்வு இல்லாமல் செய்த தவறையே துணிகரமாய் செய்து கொண்டு, மற்றவர்களை குறித்த தவறுதலாய் பேசிக்கொண்டு, மற்றவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பாயானா, அப்படிப்பட்ட உணர்வு இல்லாத மனிதர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாய் போய் முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த உணர்வு யார் கொண்டு வர முடியும் அப்படின்னா தேவனுடைய வசனம். இந்த வசனம் இருக்கு பாருங்க, இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் நமக்குள்ளாக உணர்வை கொண்டு வரும். என்ன உணர்வு? தவறான காரியத்தை செய்யும் போது நீ செய்கிறது தவறு, மனம் திரும்பு என்று சொல்லும். உடனே மனம் திரும்பினோம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலே பண்ணிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிங்க என்று சொல்லும்போது கர்த்தர் உன்னை தீங்குக்கு விலக்கி காப்பார். சாத்தானுடைய சதித்திட்டங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாய் நாம் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் தயவு செய்து மனம் திரும்புங்க. மனம் திரும்புதல் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ் there is no revival. Remember this. இதை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார் அப்படின்னா உங்களை நேசிக்கிறார்.
கர்த்தர் உங்களை உணர்த்துகிறார் அப்படின்னா உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் உணர்த்துகிறார் அப்படின்னா உங்க மேல தேவன் பிரதான திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறார் அப்படின்னா நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆகையால தான் இதை செய்யாத கண்டிக்கிறார், உணர்த்துகிறார். இந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் நம்மை உணர்வுள்ளவர்களாக்கும், பேதைகளை கூட உணர்வுள்ளவர்களாக்கும். அல்லேலூயா. எது? தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கும்னா நிச்சயமாக நீங்கள் உணர்வுள்ளவர்களாக தேவனுடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, எப்பொழுதும் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொலைத்து போடாதபடிக்கு, உம்முடைய அழைப்பை விட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் எழுந்து போகாதபடிக்கு எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஒவ்வொருவரையும் எங்களை உணர்வுள்ளவர்களாக்குவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.